இயேசுவை அறிஞ்சவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? நம்மளுக்கு என்ன ஒண்ணுமே கிடையாது, ஜாலியாவே இருக்க முடியாது. ஆனா அவங்க எவ்வளவு நல்ல நாள்லாம் வச்சு, எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சு, எவ்வளவு அழகா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இருக்கிறத வரைக்கும் நான் அங்க இருக்கிறதா நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது இருதயத்துல எகிப்த நினைச்சிட்டாங்க. நம்ம பரம கானானுக்கு நம்ம எப்படி போக போறோம்? சந்தோஷமா போக போறோம். அந்த கானான் தேசம் அவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்க அந்த எண்ணத்தையே அவங்க விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? எகிப்தோட ஞாபகத்திலே இருக்காங்க. நாம போறக்கூடியது மேலான பாதை அப்படிங்கறத அவங்க மறந்து இன்னும் எதுக்குள்ளே இருக்காங்க? அடிமைத்தனத்துக்குள்ளேயே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சோ இப்படி எல்லாம் ஆசைப்படும் போது இயேசுப்பா வேதனைப்படுவாங்களா இல்லையா? வேதனைப்படுவாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து ஆண்டவர் எங்க இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தாங்களே, இனி நான் அதை நினைக்க கூடாது. ஆண்டவரே, ஒரு யோசுவாவும் காலேபும் போல ஒரு விசுவாசம் உள்ள சந்ததிகளா நாங்க என்ன பண்ணணும்? வளரணும் ஏசப்பா. எங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க ஏசப்பா. எங்க விசுவாசத்தை இன்னும் வளர்த்துங்க ஏசப்பா. அவங்களை நாங்க இன்னும் அறிஞ்சு கொள்ளணும் ஏசப்பா அப்படின்னு ஆண்டவருக்காக நாம என்ன பண்ணணும்? எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா மாறணும்.